நீங்க உங்களுடைய வெஹிக்கிளை வந்து ப்ராப்பரா வந்து நீங்க சர்வீஸ் பண்ணிருங்க. எவ்ரி 6 month to 8 monthக்குள்ளேயே இந்த 15 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 40க்கு மேல நம்ம இன்ஜின் மட்டும் சர்வீஸ் பண்ணிருக்கோம். வெறும் 20,000-30,000 கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிள் தான். என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து வண்டி ஓட்டல 10 இயர்ஸ்லயே வந்து 20,000 தான் 30,000 தான் ஓட்டிருப்பாங்க. சோ அதனால வந்து நம்ம வெஹிக்கிள் அதிகமா ஓட்டவே இல்லையே, எதுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு சர்வீஸ் பண்ணாமலே விட்டுருவாங்க. சோ இதனால என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டாதனால ஆயில் ஹோல்ஸ் பிளாக் ஆயிருக்கும், வாட்டர் லைன் ஹோல்ஸ்மே வந்து பிளாக் ஆயிருக்கும். வெஹிக்கிள் அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா சோ ப்ராப்பரா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணாதனால கூலண்ட் இந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் பண்ணாதனால உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து சீஸ் ஆயிருந்திருக்கு. வாட்டர் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்காது, ஆயில் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்காது. சோ இதனால வந்து இன்ஜின் ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய வெஹிக்கிளை வந்து ப்ராப்பரா வந்து நீங்க சர்வீஸ் பண்ணிருங்க. எவ்ரி 6 month to 8 monthக்குள்ளேயே நீங்க சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிள் வந்து அதே பிராண்ட் நியூ கண்டிஷன்லயே இருக்கும். இது போன்ற ஆட்டோமேட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க, நாங்க அதுக்கு சேர்த்து வீடியோ போடுறோம். தேங்க்யூ.